சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் வடப்புறத்தில் கோவில் காவலாளி அஜித்குமார் போலீசாரால் தாக்கி உயிரிழந்த சம்பவத்தில் 4வது நாளாக நீதிபதி விசாரணை மேற்கொண்டு வருகிறார். திருபுவனம் காவல் நிலையத்தில் நீதிபதி விசாரணை மேற்கொண்டு வருவதை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் பாபு சரவணன். வணக்கம் பாபு சரவணன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவினா. திருப்புவனம் காவல் நிலையத்தில் மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் 4ஆம் நாள் விசாரணையை தற்போது துவங்கியுள்ளார். கடந்த மாதம் 27ஆம் தேதி திருப்புவனம் மடப்புறம் பத்திரகாளி அம்மன் கோயிலில் காவலாளியாக பணிபுரிந்த அஜித்குமார் என்ற காவலாளி நிகிதா என்ற பெண் அளித்த புகாரின் பேரில் 10 சவரன் தங்க நகை காணவில்லை என்று அளித்த புகாரின் பேரில் தனிப்படை காவல்துறையினர் அவர் விசாரணைக்கு அழைத்து சென்று தாக்கியதில் அவர் மரணமடைந்தார். இச்சம்பவம் தமிழகத்தையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் விசாரணை செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து நீதிபதி முதல் நாள் விசாரணையில் நெடுஞ்சாலைத்துறை ஆய்வு மாளிகையில் அன்று அந்த இந்து சமய அறநிலைத்துறை அலுவலகத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகள், அங்கு இந்து சமய ஆணையாளர் அலுவலகத்தில் உள்ள பணியாளர்கள் ஆகியோரிடம் முதல் நாள் விசாரணையை செய்தார். அதன் பின்பு 2ஆம் நாள் விசாரணையாக இந்த அஜித்குமார் தாக்கும் காட்சியை வீடியோ எடுத்த முக்கிய சாட்சியான சக்தீஸ்வரன் என்பவரிடம் விசாரணை செய்தார். அதன் பின்பு பிற்பகலில் அஜித் உயிரிழந்த அஜித்குமாரின் அம்மா மாலதி மற்றும் தம்பி நவீன்குமார் ஆகியோரிடம் விசாரணை செய்தார். அதுபோல் அன்றே அவரது உறவினரான சாந்தி மற்றும் அவர் மாமா மகன் சரவணன் ஆகியோரிடம் விசாரணை செய்தார். மூன்றாம் நாள் விசாரணையாக நேற்று அஜித் உயிரிழந்த போது அவரை ஆட்டோவில் ஏற்றி திருப்புவனத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற ஆட்டோ ஓட்டுநர் ஐயனார் என்பவரிடம் விசாரணை செய்யப்பட்டது. அதுபோல் திருப்புவனத்தில் அஜித்குமார் உயிரிழந்ததாக தெரிவித்த கார்த்திகேயன் அரசு மருத்துவமனை மருத்துவர் கார்த்திகேயனிடம் நேற்று விசாரணை செய்யப்பட்டது. பிற்பகலில் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் அஜித்குமாரின் உடலை உடல்கூறு ஆய்வு செய்த சதாசிவம் மற்றும் ஏஞ்சல் ஆகிய மருத்துவர்களிடம் நேற்று விசாரணை நடைபெற்றது. இன்று 4ஆம் நாள் விசாரணையாக மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர் தற்போது திருப்புவனம் காவல் நிலையத்தில் அவங்க விசாரணை துவங்கியிருக்காங்க. 27, 28ஆம் தேதிகளில் திருப்புவனம் காவல் நிலையத்தில் பணியில் இருந்த காவலர்கள் யார் அவர்களிடம் நேரடியாக தனித்தனியாக தற்போது விசாரணை கையெடுத்துள்ளனர். இன்று முக்கியமாக இதே காவல் நிலையத்தில் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்ட மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரத்திடம் விசாரணை நடைபெறலாம் என்ற ஒரு தகவலும் கிடைத்துள்ளது. அவர் மட்டும் அல்லாமல் ஏடிஎஸ்பி சுகுமார், இன்ஸ்பெக்டர் ரமேஷ் ஆகியோரிடமும் இன்று விசாரணை நடைபெறலாம் என்ற ஒரு தகவலும் கிடைத்துள்ளது. ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பாபு சரவணன்.